இந்த படத்தில் டேரக்டர் ஒருத்தன் படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு பொண்ணு அவனை பார்த்துட்டு அவன் கூட அப்படியே பேசி பழகுறா. அவன் ஃபுல் போதையானதும் அவனை தூக்கி காரில் போட்டுக்கிட்டு நேராக அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இவனை கூட்டு போய் அங்கே கட்டி போட்டுட்டு மறுநாள் காலையில் இவன் முழிச்சு பார்க்குறான். என்னடா இது அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் அந்த பொண்ணு கழுத்தறுத்து செத்து கிடக்கா. இப்படி செத்தா அப்படின்னு உனக்கு ஒன்றுமே புரியலை. இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணுமே அப்படின்னு பார்த்தா என்ன செய்யறதுன்னு தெரியல. வெளியே போகலான்னு பார்த்தா வெளியே பூரா ஆள் இருக்குது. தப்பிச்சு போனோம்னா இப்போ மாட்டிக்கிறோம்னு யோசிக்கிறான். முதல்ல இவளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை பற்றி கூகுள் பண்ணி பார்க்கல தான் தெரிய வருது. இது ஒரு ஃபேமஸான ரைட்டர். ஆல்ரெடி இவளோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு துக்க காரியத்தை பற்றி இவ கதையாக எழுதி அது மூலமாக பயங்கரமான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கா. அதனால் டிப்ரெஷன் ஆனவ பேசாமல் செத்துருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம கதையை யாராவது ஒருத்தர் சொல்லணும்னு சொல்லி இந்த டேரக்டரை வாட்ச் பண்ணியிருக்கா. இவனை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணி இவனை சூப்பராக வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இவன் ஆனால் மாட்டிக்கிற கூடாதுன்றதுக்காக எந்த இடத்துலையும் மாட்டாமல் சிசிடிவி கேமராலலாம் ஒளிச்சு வீட்டுக்கு கூட்டு போயிருக்கா. அதனால் இவன் தப்பிக்கிறது ஈஸியாக தப்பிச்சிட்டான். வெளியே வந்து அந்த பொண்ணோட கதையாக எடுக்கிறான், படமாக எடுக்கிறான். அது பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போகுது.